அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். கடவுள் சித்தம் பெரிய ஆசீர்வாதத்தோட. இந்த நேரம் ரொம்ப மோசமான நேரம். 8 மணி ஆச்சு. பசி வயிறு கத்தும். கவால் ருசிக்கு சாப்பிட போய் பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம் எல்லாருமே. அதனால் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் நன்றி சொல்கிறதுக்காக. நன்றி என்பது ரொம்ப அழகான வார்த்தை. பாராட்டுது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுகள் இல்லை அப்படின்னா இந்த கை எதுக்கு வச்சுக்கணும் தெரியாது. நம்ம பாராட்டிகிட்டே இருந்தா காரணம் கை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கை தட்டி போகிற சத்தம் வரும் பாருங்களேன். உறக்க சத்தம் வரும். அது இந்த சத்தம் என்பது காதில் கேட்கும்போது இனிமையாகிடும், மனசு இலகாயிடும், மூளை ரொம்ப அழகாக வேலை பார்த்துரும். அதுக்கு இது காரணம் என்ன? பாராட்டு தான். அந்த பாராட்டுக்காக தான் நாங்களாம் இயங்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எதுக்காக சூப்பராக பண்ணியிருக்கேன், அட்டகாசம் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பாடுறாங்க அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை உண்மையாக்கிடும். அது உண்மையாக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அந்த முயற்சிக்கு தேவையே பாராட்டு தானே. அந்த பாராட்டுகள் எல்லாரும் கொடுக்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது பெரிய வாழ்த்துக்கள். மேலே பிடிச்ச பெரிய வாழ்த்துக்கள். தனஞ்சய் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சாரை பற்றி நான் வந்து சைமாவில் சொல்லியிருக்கணும், அப்போ சொல்ல முடியாமல் போச்சு. மேலே போகணும் மறந்துட்டேன். நான் ஒரு பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினேன். அந்த படத்துக்கு வாங்கும்போது அவரை பற்றி நிறைய இந்த அவார்டு வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் தனஞ்சய் சார் தான். அவர் தான் சொன்னார், கோப்பி நீ வாங்கிடுவேன், இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த பெஸ்ட் வில்லன் வாங்கும்போது எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி கதிரேசன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு முகம் அமையுமா அப்படி தெரியல. எப்போ சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர் பிரச்சனை இருக்கா இல்லையா கூட தொண்டைக்கீழ வச்சிருப்பாரு பிரச்சனை எல்லாத்தையும். எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அப்படி சிரிச்சு பண்ணிக்கலாம் சார், ஆகட்டும் சார் அப்படின்வாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கிறதுக்கு நான் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. அதனால் தனஞ்சய் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் சார். சார் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏகே மியூசிக் டைரக்டர். நான் 5 நிமிஷம் டைம் எடுத்து முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிடலாம். ஏகே தம்பி ரொம்ப அழகான இப்போ பிள்ளையா இருக்கு, உண்மையாக இருக்கா அந்த பிள்ளை. பேசும்போது அம்மா அப்பா கடவுளே மேலே கூப்பிட்டுட்டான், அவனுக்கு எல்லா பிளெஸிங்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தம்பி பெருசாக வருவாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா நல்ல டீமை சேர்த்து வச்சிருக்கேன். உண்மையாக இருக்குது அந்த பிள்ளைங்க எல்லாரும் உண்மையாக இருக்குது. ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு வந்து ரொம்ப அழகாக நிற்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கா அந்த பிள்ளை பார்க்கும்போது. அவன் எழுத்தும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இருக்கிற நின்ன பசங்க தம்பிங்க எல்லாருமே அவ்வளோ உண்மையாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும். அவன் நல்லா இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும். சித்தையா வந்து மேலே நிற்க சொல்ல அவர் படத்தை கொடுக்கும்போது கூட அவன் நல்லா வரட்டும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. இன்னொருத்தர் நல்லா வரணும் என்பது பெரிய விஷயம். அது பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. தம்பி கண்டிப்பாக பெருசாக வந்துடும், மாற்றுக்கிறதே கிடையாது. வருமா நானும் அவர்கள் நல்ல நட்பு. நாங்கள் நல்ல ஃபேமிலி மாதிரி எப்போதுமே ஒன்றா பேசுவோம், எல்லாத்துக்கும் பேசுவோம். விஷுவல் சூப்பராக நிறைய விஷயங்கள் இருக்கும், மண்டைக்குள்ள நிறைய இருக்கும். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க, நல்லா இல்லை கேமராக்கு வெளியே இருக்கி உள்ளே வந்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை யோசிக்கிறதுக்குள்ளே வேறு இடத்துல அழகாக கேமரா செட் பண்ணிவிட்டு அதுக்கு வேலை பார்த்து விஷுவல் ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய பெரிய திறமசாரி ரவிவர்மா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மாசுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கத்தான் உருவம் பெருசாக இருக்கும். ஃபைட்னால பயங்கர பயம் எங்களுக்கெல்லாம். எப்படி அடிபட்டுருமோ அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக வேலை வாங்கினதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எடிட்டர் ஐயா, அவரை நான் ஹீரோவாக தான் பார்க்குறேன். என்ன சொல்லுவேன், ஹீரோ மாதிரி இருக்கேன். வர சொல்லுவார், நிற்கும் போது அப்படி தானே மிலிட்ரி மேன் நிற்கும் போது தான் நிற்பான் தம்பி. என்னடா சாப்பிட்றியா இல்லை, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கு எவ்வளோ தம்பி அப்படி கேட்டேன். அவன் டீமில் இருக்க எல்லா மக்களுமே அவ்வளோ சீரியஸாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 2 மணிக்கு ஷூட் இருந்தாலும் காலையில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. விடைகாலில் நம்மளாம் சுங்கி அப்படி நிற்போம் அப்படிங்கிற சொல்ல அவனுக்கு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே சினிமா ஒட்டியே இருக்கும், சினிமாக்குள்ளே தான் இருக்கும். சினிமா தாண்டி ஒரு விஷயம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் சினிமா பக்கத்துலேயே இருக்குது. எங்கள் சீன்லாம் எப்படி எடிட் பண்ணியிருக்கான்னு தெரியல தம்பி, வேணாம் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். குஷிக்கு மட்டும்தான் பெருசாக லென்த்தாக வச்சுக்க சொன்னேன், நான் மறக்க மாட்டேன். அது ஏன்னு தெரியல, அப்புறம் பார்ப்பேன் அந்த சீனை. தம்பி சேலத்தில் இருக்க செல்ல பிள்ளைங்க ஒரு டீம் ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னாலே கைத்தட்டில் வந்து பிரியாணி நிற்கும். என்ன வேணாலும் கேட்டு கொடுக்குறதுக்கு தம்பி இருக்கான். அந்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் உண்மையிலே. டென்னிஸோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே. அது நட்பு, உயிர் நட்பு. அந்த நட்புக்கு எல்லாருக்கும் இங்கே வந்திருக்காங்க தம்பிங்க எல்லாம். உங்களை எல்லாம் சொல்லுவாங்க, பேரை மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே, நிறைய பேரை மறந்துடுவோம். அது பெரிய நம்ம மூளை, சின்ன மூளை, பேரை மறந்துட்டு யோசிக்கும் என்ன பேரா இருக்கும் அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே அதை கடந்து போயிடும். அதனால் தம்பிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். மனைவி வந்திருக்காங்க. அவங்க மறந்துடுவான், நான் சொல்லிடுறேன். தங்கச்சி வர 8 மணி ஆச்சு, தயவுசெய்து முடிங்க துடிச்சிட்டு இருக்கா புள்ள, எப்படா முடிப்பேன் அப்படின்னு. பாட்டு பாட போகிறோம் தம்பி, பாட்டு பாட போகிறோம், ஐயோ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி பரவாயில்ல, எல்லாம் நல்லதே, எல்லாம் நல்லதே, அப்படி தான் எது நடந்தாலும் நல்லதுக்கே. அதனால் இந்த வாழ்த்துக்கள், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சக்தி ஒரு படத்தை நல்ல படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் முன்னோடி அப்படின்றது தேவையான விஷயம். அந்த படம் நல்ல படமா அப்படி என்பது யார் எடுக்கிறத பொறுத்த தாண்டி யார் வெளியிடுறாங்க பொறுத்து தான் இருக்குது. அவர் வெளியிடும் போதே அந்த படம் சிறந்த படமாக இருக்கும், அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. கண்மூடித்தனமாக பார்க்கலாம். அதில் வந்து குவாலிட்டியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதில் அழகான விஷயங்கள் எல்லாம் அந்த படம் தான் அவர் எடுப்பார், அந்த தான் வெளியிடுவார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஐயா, இந்த படம் வந்து நீங்கள் வெளியிடத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அழகான மனிதர். நான் முதல்ல எப்படி பார்த்தனோ அதில் ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்காரு. இன்னும் அதே சிரிப்பு, அதே விஷயம். இன்னொருத்தர் பாராட்டுற விஷயம் கிட்ட சொல்லலை, அந்த பாராட்டு ரொம்ப அழகு. என்ன பாராட்டணும் அவசியமே இல்லை, ஆனால் அழகாக பாராட்டி எங்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும்ல, அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை ரெட்டிப்பாவதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அம்மாவுக்கு அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஐயா ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. முதல்ல நிறைய கோவப்படுத்த மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க சிரிப்பாங்களா சார்?
ஆனால் உண்மை அதான், ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அதனால் சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். டென்னிஸ் தம்பி, உன்னை கடைசி சொல்லிடுறேன். செல்வா சார், நான் தூரத்துலேருந்து லவ் பண்ண சொல்லலாம் தம்பி, இல்லை பக்கத்துலேருந்து லவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பாக அவரை. நான் செவன்ஜி கோயிலேருந்து யாரா ஒரு இப்படியாவது பார்த்தியா அவனோட அப்படின்னு நான் விருப்பப்பட்டு ஓடி இருக்கேன். நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்படியெல்லாம் லவ் பண்ண முடியுமா? பாயத்துக்கு வச்சுட்டு தகான தூக்கி வச்சுட்டு நான் யாராவது லவ் பண்ண பொண்ணு அப்படி தூக்கி வச்சுப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து சாக்லேட் கவர் வச்சுருப்போம், கொலுசு வச்சுருப்போம், வளையல் வச்சுருப்போம், உடஞ்ச வளையல் வச்சுருப்போம், பழைய பொருள் சாக்லேட் பொருளாக வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து தாண்டி தலைக்காணியை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு தலைக்காணி ஒரு ஒரு மரண படைக்கிலேருந்து ஒரு பிள்ளையோட தலைக்காணியை தூக்கி வச்சுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய லவ் அது. அப்போ அந்த அவர் யோசிக்கிற விதம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. செல்வா சாரோட யோசனை வரேன், இப்படி ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாரு பாருங்க சினிமாவை. அதனால தான் சினிமா அவருக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கு. அது நீ எதை நேசிப்பாயோ அதுவாகவே மாறுவா சொல்லுவாங்க. நீ நேசிப்பு தான். செல்வா சார் பேசவே மாட்டாங்க, ஸ்பாட்டில் பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவர் திரும்பி பார்க்கணும் என்ன, நான் அவரை பயமுறுத்தினேன், அவர் என்ன பயமுறுத்திட்டு போயிட்டாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே நான் அப்படி மறப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர் பார்வை ஒரு பார்வை ஒரு கண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்மள அறியாமல் பயம் வருது. நான் பயமுறுத்த போய் நான் பயந்து நின்னேன், ஆனால் வெளியே தெரியாதது. அப்புறம் மாற்றிருப்பாங்க சிந்தா நெஞ்சல் தம்பி சொல்லுவாங்க வந்து, அண்ணா கோபமா நில், நான் ஏன்னா அப்படி நிற்கிறேன் அப்படின்னா. அதனால் அது கோபமாக நிற்கிற மாதிரி காட்டியிருப்பேன். செல்வா சார் ஆல்வேஸ் நாங்கள் எல்லாரும் லவ் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் செல்வா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அழகாக நடிக்கக்கூடிய மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். இன்னசென்ட் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு இன்னசென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பொய் இருக்காது, பொருட்டத்தனம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் மூச்சு நேரம் சொல்லிட்டு போயிடுவார். எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். முகத்துக்கு நேராக பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப அழகு இல்லை. அது நிறைய பேர் முகத்துக்கு பின்னாடி தானே பேசிட்டு இருக்கோம், முதுகுக்கு பின்னாடி பேசணும். இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு மக்களே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த மனிதர் கூட நாங்கள் நடிக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா நடிக்கிற மக்கள் கூட நம்ம நின்னாலே போதும், நல்லா நடிக்க தான் தெரியுவேன். நான் அப்படி தான் நின்றுருக்கேன், அதனால் நான் நல்லா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அது எல்லா மகளும் என்னுடைய செல்வா சாருக்கு தான் நான் லவ் பண்ணல, அவ்வளோ லவ் பண்ணுறேன். லவ் யூ சார், எப்போ லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணால் லவ் பண்ணிட்டே, தூரத்துலேருந்து ரசிப்போம், பக்கத்துலேருந்து ரசிப்போம். இதெல்லாம் பெரிய கொடுப்பேன் எங்களுக்கு, கடவுளோட சித்தம். அதனால் பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு டென்னிஸ் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். குஷி, பேர்லேயும் குஷி இருக்குது, அவள் எப்பவும் குஷியாக தான் இருப்பாள். இல்லை சொல்லாமல் சொல்லக்கூடாது தெரியாது, ஒரு முக்கியமான சீனு. அந்த சீனில் வந்து நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கோம். டென்னிஸ் வந்து சொல்கிறான், இது என்ன சீன் தெரியுமான்னு தம்பி சொல்கிறான். தெரியும் தம்பி அப்படின்னு. அந்த சீனில் வந்து நான் வந்து மோசமான வில்லன், அந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிருந்தோம். முடிஞ்ச பிறகு சீன் முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் அது அதோட இம்பாக்ட் என்னன்னு அப்படின்னு. அந்த குஷி வந்து அவ்வளோ லைவாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை தமிழ் அவ்வளோ அழகாக பேசும். நீங்கள் பேசுவா பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கும். அவ்வளோ அழகாக பேசுவோம் அந்த பிள்ளை, தமிழை கற்றுக்குச்சு. அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள வந்து பெரிய வாழ்க்கையோட பெரிய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கௌசல்யா மேம் வந்து அவங்களை எப்போதும் காலையில் கேட்டுகிட்டே இருப்போம், கௌசல்யா சுப்ரஜா ராம் அப்படின்னோடனே அவங்க ஞாபகம் வரும்ல. அவங்கள அந்த பேர் கேட்காத மக்களே இருக்க மாட்டோம், எல்லாரும் கேட்டிருப்போம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப இனிமையான மனிதர் அவங்க, எப்போதும் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என் டென்னிஸ் தம்பி கடைசியாக முடிச்சிடுறேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம், உதயான ஒரு தம்பி மூலிமா எனக்கு டென்னிஸ் பழக்கமான தம்பி. முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்லி நான் தான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் வந்து ட்ரெயின்லேருந்து எட்டி பார்த்துட்டு கட்டத்தை கடிப்பாங்க. அப்படி இருந்துச்சு, டேய் இன்னொரு தம்பி எப்படி பண்ணி வச்சிருக்கேன், சமீர் கட்ட எப்பட படம் பண்ண போகிறான்னு. 2 படத்தை எனக்கு கூப்பிடவே இல்லை. நான் சொன்னது தப்பாக போச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. அதனால் நீங்கள் வந்தால் கெத்துருவான்னு விட்டுருவான் போல தம்பி. அது 2 படத்தில் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் தம்பி வந்து 100 படத்தில் நடிக்க சொல்ல தம்பி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான், டைலாக் கற்றுக் கொடுத்தான். அவன் கற்றுக் கொடுத்த டைலாக்கு அப்படியே நான் போய் அவன் என்ன சொன்னோன்னா காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணிட்டு வந்தனால நான் பயங்கர பிரம்மாண்டமாக தெரிஞ்சேன். செம்மையாக பண்ணிக்க கூப்பிடுறேன் நான். இல்லை காரணம் எல்லாம் என் இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் ரொம்ப நல்லவனாக காட்டியிருக்கேன், ரொம்ப நல்லவனாக காட்டியிருக்கேன் நான். அப்படி ஒரு நல்லவனாக நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படிலாம் அக்மார் சிம்பிள் போட்டு ஒரு நல்லவன் யார் அப்படின்னு நான் தான் காட்டுவாங்க. என்ன அப்படி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள என்னை இயக்குனது எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் இயக்குனருக்கு. நான் சரியாக பண்ணல அப்படின்னா அந்த புகழ் என்னது. ஏன்னா சரியாக உள்வாங்காமல் சரியாக பண்ணாமல் போயிருப்பேன், அந்த தவறு என்னது. நல்லது மட்டும் அவன் தம்பிக்கு மட்டும் சேரும். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப அழகான விஷயங்கள் தான். நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தாக்கு. இந்த கண்ணோட்டத்துக்கு ஜிகே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் ஃபோட்டோ எடுத்தமைக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள்மா, தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள், பாட்டு பாடம் எல்லா தம்பிக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க. நான் அந்த ஆண்டை வைத்து கை கொடுத்தா சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, இந்த மேடையில் ஒன்னே சொல்கிறேன், மைண்ட் கோபி சார்ட்ட பழகிற வரைக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு வில்லத்தனமான கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கவர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் நல்ல நடிகர்னு சொன்னதை காட்டில் ஒரு நல்ல மனிதர் சொல்லணும். அவருக்குள்ள உண்மையிலே எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆனது.
எல்லா ப்ரொடியூசர்ஸுமே நல்லா முதல்ல நினைப்பேன் சார் ஏதோ பெரிய சம்பளம் கேட்பாரு வைப்பாருங்க. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு, சார் மைம் சார் ரேட்டு கேட்டேன், என்ன சார் சொன்னார்னாரு. இல்லை உங்களால் என்ன கொடுக்க முடியும், அவ்வளோதான். நான் கேட்கல, நீங்கள் என்ன கொடுக்க முடியும் அதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி சினிமாவில் உண்மையிலேயே நம்பியார் சாமிக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஆன்மீகத்தோட தொழிலுக்காகவும் சினிமாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர் இந்த மேடையில் அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.